ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீகசன் சத்யன். இந்த வீடியோவில் குயிலி இந்த படத்தோட தெரியாமல் பார்க்க போகிறோம். இந்த படத்தை முருகாசம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து தன்சிகா, லீலா ஆண்டனி, ஹலோ கந்தசாமி, புதுக்கோட்டை சுரேஷ், விவி அருண் சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா, குடிப்பழக்கத்தால் தான் அப்பா இழந்தேன், எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் அந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. அவரும் வந்து ஒரு கட்டத்தில் குடித்து மதுவால் இறந்துடுறாரு. விதை அவரை இவங்க வந்து ஒரு எமோஷனலாக வந்து அந்த கடைக்கு வந்து எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு தான் பையன்கிட்ட போய் நீ கலெக்டர் ஆகி இந்த கடையெல்லாம் மூடியணும் கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் என்ன நடந்துச்சு, அந்த கடையை மூடினாங்களா இல்லையா, அவங்க பையன் கலெக்டர் ஆகி என்ன பண்ணார், ஸோ இந்த மாதிரி விஷயம் பேர் தான் குயிலி. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா கதை தான். இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒரு கதை. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விதிக்கு அதிக வேண்டிய ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு படமாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் எதுக்கு முயற்சி முரண்பட்ட வந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். கதையில் இருந்த ஒரு விஷயம் திரைக்கதையில் மாற்றும் போது அங்கங்கே கொஞ்சம் பிசுறு தட்டியிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த படம் நல்லாவே வந்திருக்கும். சின்ன வயசு கதாபாத்திரம் நினச்ச தஷ்மிகாவோட ரோல் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காதல், குடும்ப சூழ்நிலை, அப்பா இழந்து அந்த ஒரு வருத்தத்தோடு இருக்கிற அந்த காட்சி அமைப்பு எல்லாமே ரொம்ப நீட்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வரக்கூடிய லீசா ஆண்டனி வந்து அவங்களோட கதாபாத்திரம் வந்து போராட்ட குணம், தான் பையனை எப்படி படிக்க வச்சாங்க, தான் பையனை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, அந்த ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் தான் பையனுக்கும் இந்த அம்மாவுக்குடைய ஒரு கிளாஷு. ஸோ தான் புருஷன் கொண்ட அந்த மதுபால உண்மையாளருக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்கும் உங்கள் பையனுக்கு எப்படி மாறுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியாகவே காமிச்சிருந்தாங்க. அறத்தின் வழியில் நின்று போராடுறது, ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் சப்போர்ட்டில் போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்க கூட பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தேவையான ஒரு வசனங்களாக தான் இருந்துச்சு. மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு கார்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமான ஸ்க்ரீனில் வந்து கனெக்டாக இருக்குது படம் நம்ம பார்க்கும்போது. மதுவால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை எந்தளவுக்கு சீரியழியுது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஒரு அறத்தின் வழியில் ஒரு மகனை இருக்கக்கூடிய ஒரு தாயாகவும், தான் புருஷனை கொண்ட ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் ஸ்க்ரீனில் ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க லீசா ஆண்டனி. அவங்களோட ரோல் ரொம்ப நல்லா இருக்குது. எமோஷனலாக வந்து பார்த்திங்கன்னா படத்தில் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ட் கொடுக்குறாங்க. அந்த நிமிஷம், அந்த செகண்ட் அதோட போயிடுது. அதுக்கப்புறம் நமக்குள்ளே முழுமையாக வந்து பயணிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் கூடிய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே நீட்டாக போய் நம்ம மனசில் ஆழமாக இறங்குது. தான் பையன் வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொல்லும்போது அந்த ஏற்றுக்க முடியாத தாய்க்கு அந்த ஒரு சாங் வந்து போடும்போது ரொம்ப ஸ்க்ரீனில் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சுங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நான் இந்த சாங்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சாங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லிரிக்ஸ் வரையில் மாவட்ட ஆச்சரியாக இருக்கக்கூடிய விவி அருண்குமார் தான் அம்மாவோட வளர்ப்பில் வளர்ந்த ஒரு கட்டத்தில் தான் அம்மாவே வெறுத்து வீட்டோட மாப்பிள்ளையே போகிறாரு. தான் அம்மா தேடி வரும்போது கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறது, இந்த ஒரு சீக்வன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு சீக்வன்ஸ். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வெறுப்பு சம்பாதிக்கிறாரு. அந்தளவுக்கு அவருடைய நடிப்பு யதார்த்தமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரமே வாழ்ந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அம்மா கிட்ட வளர்ந்து அம்மா சொன்ன விஷயத்த பண்ணாமல் போய் அம்மாவோட எதிரி வீட்டிலே போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்து வெறுப்பு சம்பாதிக்கிற வி அருண்குமார். வில்லனாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சுரேஷ், ஹலோ கந்தசாமி, ராஷா, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப ஆழமாக எழுதப்பட்டிருக்கு. இவங்களோட வில்லத்தனமும் இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்துச்சு. கள்ளச்சாராயம் எப்படி வருது, இவங்க எப்படி அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க, கள்ளச்சாராயம் வாடமே இல்லாத ஊருக்கு எப்படி கள்ளச்சாராயத்தை வந்து உள்ளே கொண்டு வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே காமிச்சிருந்தாங்க. டெக்னிஷாக பார்க்கும்போது ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு என்ன தேவையாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளாதார பின்னிலையில் ஒரு படம் வெளியே வருது, ஒளிப்பதிவு ஓகே தான். சாங்ஸ் எல்லா இடத்துலையும் சூப்பர் ஒர்க்காக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அது சில இடங்களில் கனெக்ட் ஆகிருக்கு. எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சின்ன சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்னும் விறுவிறுப்பாக காமிச்சா படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் முருகாசம் பார்த்திங்கன்னா மது பழக்கத்தால் இந்த சமூகம் எப்படி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த சமூகத்தில் மது பழக்கத்தால் பெண்கள் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு காட்சி அமைப்பும் எழுதிய விதத்தில் ஸ்க்ரீனில் காமிச்ச விதம் ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேர்த்துக்கு கனெக்ட் ஆகும்னு தெரில. ஆனால் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். இவரோட ஃபஸ்ட்டு படமாக அதனால் சொன்ன அந்த விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஆனால் கருத்தில் மக்களிடம் கொண்டு போய் சேரும் வகையில் தான் அந்த படத்தை முடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு. அது நான் சொன்ன படமே ஸ்பாயிலர் ஆகிடும். கிளைமேக்ஸ் முடிச்சது தான் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்துக்கு ஆக மொத்தம் இந்த குயிலி வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். இன்னைக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 4.5. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கருத்துள்ள படம். ஸோ இந்த வீக்கில் வந்து பெஸ்ட்டு படம்னா நான் இதான் சொல்லுவேன். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவி சந்திப்பது உங்கள் ஸ்ரீகசன் சத்யன்பு. பாய், லவ் யூ டு ஆல்.